இப்போதைக்கு உனக்கு குணமானா போதும், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஏய் லூசு, நான் சொன்னா நீ கேட்கவே மாட்டியா? சஞ்சீவ், சஞ்சீவ் உனக்கு என்னாச்சு? சஞ்சீவ், சஞ்சீவ் என்னாச்சு? சஞ்சீவ் உனக்கு, சஞ்சீவ். சஞ்சீவ், ஏன் கிட்டே நீ சவால் விடுற? சாவுடா மா. இதுக்கு மேல இவ எழுந்திருக்கவே முடியாது. வா போலாம். சரி. சஞ்சீவ், சஞ்சீவ் உனக்கு என்னாச்சு? சஞ்சீவ், சஞ்சீவ். ஐயோ, 100 டிகிரி மேல இருக்கு டெம்பரேச்சர். ஜுரம் அதிகமாயிட்டே போகுது. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒருவேளை டாக்டர் கொடுத்த மருந்து உடம்புல வேலை செய்யலையோ? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சஞ்சீவ், இந்த கடை எங்க இருக்குன்னு தெரியுமா? நீங்க நேரா போயிட்டு அங்க சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும், அங்க கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. சித்த மருந்து கடை எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட்ல இருக்கு மேடம். அங்கயா? ஆமா மேடம். Thank you. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அங்க கேளுங்க. அங்க யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க மேடம். நேரா போங்க. அண்ணா, இங்க சித்த மருந்து கடை இருக்குன்னு சொன்னாங்க. मैं मालूम नहीं मैं साहब, தெரியாதா? मैं मालूम नहीं. சித்தா ஷாப் வேர்? Sorry, I don't know. Yeah, I don't know. Sorry. I'm sorry. I didn't say you. Sorry, ma'am. Sorry. क्या मैडम? ஒரு நிமிஷம். எஸ் மேம். இது பாருங்களேன், படிச்சு பாருங்க. ஓகே. இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வேணும். இதா. Take it. How much? 950. இந்தாங்க. Thank you. Okay. எப்படியோ நீ நினைச்சத நடத்திட்ட ஸ்ரீஜா. அபி சஞ்சீவ் கிட்ட எனக்கு காம்படிஷன் வேணாம், நீங்க தான் வேணும்னு சொல்ல வச்சு அபிக்கு ஸ்ட்ரெngthா இருந்த சஞ்சீவ அபியோட வீக்னஸா மாத்தி சஞ்சீவ் விட்ட சேலஞ்சில நீ ஜெயிச்சிட்ட ஸ்ரீஜா. எனக்கு இது பத்தாதுமா, இது பத்தாவே பத்தாது. அந்த சஞ்சீவையும் அபியையும் நிரந்தரமா பிரிச்சு என்னைக்கு நம்ம அபியை நிரந்தரமா அடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறோமோ அன்னைக்குதான் நான் முழுசா ஜெயிச்சேன்னு அர்த்தம். இப்ப பண்றதெல்லாம் சும்மா சாம்பிள். சஞ்சீவ் என்கிட்ட பேசின பேச்சுக்கு பதிலுக்கு நான் யாருன்னு அவனுக்கு காட்டணும்ல, அதுக்குதான் பண்றது. நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஸ்ரீஜா. சஞ்சீவ் உன்னை பேசின பேச்சுக்கு நிறையவே வாங்கி கட்டிக்கிட்டான். சஞ்சீவ் ஜுரத்துல கஷ்டப்படுறானதும் அந்த அபி என்ன பண்றதுன்னு தவிக்கிறதும் இன்னொரு தடவை பார்த்து ரசிக்கணும்னு ஆசையா இருக்குமா? வாமா போய் பார்க்கலாம். சரி வா.
கவலைப்படாத சஞ்சீவ், உனக்கு உடம்பு சரியாயிடும். இங்க பாரு. இப்ப எதுக்கு இப்படி பண்றா? டாக்டர் மெடிசன் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டே குணமாகாத ஜுரம் இவ சுடு தண்ணி ஒத்தடத்துல சரியாயிடுமாமா? இவ என்ன பண்ணாலும் சஞ்சீவ் 3 நாளைக்கு கண்ணை முழிக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு கொடுத்த டேப்லெட் அப்படி. கவலைப்படாத சஞ்சீவ், நான் உனக்கு இப்போ ஒரு கஷாயம் வச்சு தரேன். அது எவ்வளவு மோசமான ஜுரமா இருந்தாலும் ஒரே நாள்ல குணமாக்கிடும். அந்த கஷாயத்தை குடிச்சா நீ சீக்கிரமா குணமாயிடுவ. சஞ்சீவ், எழுந்திரி. பாத்து பாத்து மெதுவா. இந்தா சஞ்சீவ், இது கொஞ்சம் குடி. கொஞ்சம். ஏ அபி, உன் கையில என்ன காயம்? அது ஒண்ணும் இல்ல சஞ்சீவ், நாட்டு மருந்து வாங்க போனேன். அப்போ ஒரு வண்டிக்காரன் அடிச்சுட்டான். லேசா தான் அடிபட்டுருச்சு. அதுக்காக அப்படியேவா வருவ? ஆம், ஒரு டாக்டரை பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. இந்த சின்ன காயத்துக்குலாம் யாராவது டாக்டரை பாப்பாங்களா? கொஞ்சம் சுண்ணாம்பு வச்சா சரியாயிடும். நீ குடி. அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு நீதான் முக்கியம். உனக்கு சீக்கிரமா குணமாகணும். அதான் அப்படியே வந்துட்டேன். இந்தா, நீ கஷாயத்தை குடி. நீ ஃபர்ஸ்ட் டாக்டரை பாரு அபி. நான் போறேன் சஞ்சீவ், நீ இதை குடி. இப்ப நான் உனக்கு சொன்னா அது எனக்காக பண்ணுவியா? நீ என்ன சொன்னாலும் உனக்காக நான் அதை செய்வேன் சஞ்சீவ். நாளைக்கு நடக்க போற காம்படிஷன்ல நீ கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும். உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால எப்படி சஞ்சீவ் காம்படிஷன்ல கலந்துக்க முடியும்? நான் காம்படிஷனுக்கு போக மாட்டேன். உன் கூட தான் இருப்பேன். இந்த பாரு அபி, நீ நீ கொடுத்த இந்த கஷாயம் கண்டிப்பா எனக்கு குணமாக்கிரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல? ம், அப்போ நாளைக்கு நடக்க போற காம்படிஷன்ல கலந்துக்கிறேன்னு சொல்லு. அபி, என்ன அபி யோசிக்கிற? கலந்துக்க போறேன்னு சொல்லு. ஆம், சரி, நாளைக்கு நடக்க போற காம்படிஷன்ல நான் கலந்துக்கிறேன். இப்பவே எனக்கு பாதி குணமான மாதிரி இருக்கு அபி. உன்னை இப்படி தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போய் காம்படிஷன்ல கலந்துக்க முடியும்? அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன விட்டுட்டு தனியா காம்படிஷன் போறியா? யார் சொன்னா? எனக்கு காலையில உடம்பு சரியாயிடும். நீ கலந்துக்க போற காம்படிஷனுக்கு நானும் உன் கூட வருவேன். என்ன ஸ்ரீஜா இது?
சஞ்சீவும் அபியும் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படலான்னு வந்தா சஞ்சீவும் அபியும் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் உருகி உருகி பேசி அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஐயோ, இதெல்லாம் நாம பார்த்து தொலைச்சி கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த பிளான ஊத்திக்கிச்சா? மா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஏன்னா நாளைக்கு காம்படிஷன்ல நீ ஜெயிக்க போறத, எல்லாரும் உன்னை பாராட்டுறத நானும் பார்க்கணும்ல. எனக்கு என்னவோ அபி காம்படிஷன்ல கலந்து ஜெயிச்சிருவாளோன்னு பயமா இருக்கு ஸ்ரீஜா. சும்மா இருமா நீ வேற. நானே அபி சஞ்சீவுக்கு நடுவுல இருக்க நெருக்கம் அதிகமாயிட்டே போகுதுன்னு எனக்கே டென்ஷனா இருக்கு. இதுல நீ வேற. நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அபி காம்படிஷன்ல ஜெயிக்க மாட்டா. என்ன ஜெயிக்க மாட்டா? சஞ்சீவுக்கு ஜுரம் குணமாகாம இருந்தா தானே அபி சஞ்சீவ பாத்துக்கிறதுக்காக காம்படிஷன்ல கலந்துக்காம இருப்பா. போற போக்க பார்த்தா அபி கஷாயம் அது இதுன்னு கொடுத்து கை வைத்தியத்திலே சஞ்சீவ சரியாக்கிடுவா போல இருக்கே. நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதாமா. சஞ்சீவ் குணமாக மாட்டான்னு நம்ம அசால்ட்டா இருக்க கூடாது. அபி சஞ்சீவ குணமாக்கிட்டா அப்ப என்ன பண்றது? இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவா ஒரு பிளான் யோசிக்கணும். ஆல்டர்னேட் பிளானா? அபி கலந்துக்கிற காம்படிஷன்ல ஜூரி நம்பர் ஏதாவது கிடைச்சாலும் ஏதாவது பண்ணலாம். அதான் ஜூரி நம்பர் கிடைக்க மாட்டேங்குதே. நம்பர் கிடைச்சிருச்சுமா. என்ன சொல்ற ஸ்ரீஜா? ஜூரி நம்பர் கிடைச்சிருச்சா? ஆமா, நேத்தே காம்படிஷன் இன்சார்ஜுக்கு பணம் கொடுத்து ஜூரியோட அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே சேஃப்டிக்கு வாங்கி வச்சுட்டேன். அது மட்டும் இல்ல, ஜூரிய பத்தி வெளியில விசாரிச்சேன். அவன் பணத்துக்கு மடிற ஆள் தானா. அப்புறம் என்ன, நமக்கு தான் வேலை ஈஸி ஆயிடுச்சே. வா ஸ்ரீஜா, இப்பவே போய் ஜூரிய பார்த்து பேசி பணத்தை கொடுத்து ஜூரிய நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். சரி சரி வா போலாம். எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன பண்ணணும்? இந்தியா பெஸ்ட் ஸ்கில் லேடி காம்படிஷன்ல நீங்க ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அங்க நடக்கிற காம்படிஷன்ல அபி அப்படிங்கிற ஒருத்தி கலந்துப்பா. அவளை நீங்க ஜெயிக்க விடக்கூடாது. பிளான் பண்ணி தோக்கடிக்கிற அளவுக்கு அவ என்ன பெரிய ஆளா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? எல்லாரும் அவங்கவங்க ஆசைக்காக காம்படிஷன்ல கலந்துப்பாங்க. ஆனா அவ ஹஸ்பண்டோட ஆசைக்காக இந்த காம்படிஷன்ல கலந்துக்கு வந்திருக்கா. அபி இந்த காம்படிஷன்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவா. சோ அவ ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருவா. அதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா அபிய நான் ஈஸியா தோக்கடிச்சிருவேன். யா, முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. கோவப்படாதீங்க சார். நீங்க அபிய ஜெயிக்க விடாம செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளோ பணத்தை நான் தரேன். என்ன, எனக்கு லஞ்சம் கொடுக்க பாக்குறீங்களா? மரியாதையா போயிடுங்க. நான் உங்களுக்கு கொடுக்கற பணத்தை லஞ்சம் அப்படின்னு சொல்லி கொச்சப்படுத்தாதீங்க சார். நீங்க பார்க்க போற வேலைக்கு நான் உங்களுக்கு தர சம்பளம். என்னோட ப்ரொஃபஷனலுக்கு துரோகம் பண்ண சொல்றீங்களா? முதல்ல 2 பேரும் கிளம்புங்க. உங்க salary எவ்வளவு இருக்கும்? நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க. என்ன, மந்த்லி ஒரு 50,000 இருக்குமா? மாசம் 50,000 சம்பளம் வாங்குறீங்க. உங்களால எப்படி சார் 3 crores மதிப்புள்ள ஒரு அபார்ட்மெண்ட் வாங்க முடிஞ்சது? லோன் போட்டு வாங்குனீங்களா இல்ல மாசம் மாசம் உங்க சம்பளத்தை மிச்சம் பண்ணீங்களா? நீங்க அப்படி சொன்னீங்கன்னா பால் குடிக்கிற குழந்தை கூட நம்பாது. உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் சார். என்கிட்ட இப்படி நடிக்காம அபிய காம்படிஷன்ல தோக்கடிக்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சங்கடமே இல்லாம கேட்டு வாங்கிக்கோங்க. மேடம், அந்த காம்படிஷன்ல நான் ஜூரி இல்ல, வேற 2 பேர் இருக்காங்க.
நான் லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்வேன் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க அப்படி இல்ல. உங்ககிட்ட லஞ்சம் வாங்கின விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என் வேலையே போயிடும். நீங்க பண்றது இல்லாம அபியை இந்த காம்படிஷன்ல தோக்கடிக்க ஏதாவது ஒரு வழி கன்ஃபார்மா இருக்கும் சார். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம் மேடம். ம். அபி காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது மேடம். அபிய காம்படிஷன்ல கலந்துக்க விடாம என்னால தடுக்க முடியும். புரியல மேடம், இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்டுக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் அந்தந்த கவர்மெண்ட் கலந்துக்கிறவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்து டெல்லிக்கு அனுப்புவாங்க. ஐடி கார்டு இருந்தா மட்டும்தான் பார்ட்டிசிபென்ட்ஸை காம்படிஷன் ஆளுக்குள்ள அலோ பண்ணுவாங்க. அந்த ஐடி கார்டு இல்லைன்னா புரோட்டோகால் படி எந்த பார்ட்டிசிபென்ட்டும் காம்படிஷன்ல கலந்துக்க முடியாது. நீங்க அபியோட கார்டை திருடிருங்கோ. அபி கிட்ட கார்டு இல்லாத விஷயத்தை வச்சு நான் காம்படிஷன்ல கலந்துக்க விடாம பண்ணிடுவேன். அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். அபி காம்படிஷன்ல கலந்துக்க வரும்போது அவகிட்ட ஐடி கார்டு இருக்காது. சஞ்சீவ், என்னாச்சு உனக்கு? சஞ்சீவ், என்னாச்சு சஞ்சீவ்? உனக்கு ஒண்ணும் ஆகாது சஞ்சீவ். நீ ஒண்ணும் பயப்படாத. ஐயோ சஞ்சீவ்,